ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கீலேயாத்திலே பிசின்தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னே ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள். எரேமியா 8:22. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக ஆறுதலான பிரசங்கங்களை கேட்பதிலேயே திருப்தி அடைந்து விடுகின்றனர். சிலர் பிரசங்கங்கள் கேட்பு நேரங்களில் ஆறுதலாய் உணர்வதையே அவர்கள் ஆசீர்வாதம் என எண்ணுகின்றனர். ஆறுதலான வார்த்தைகளை கேட்டு அவற்றால் மனதிற்குள் நம்பிக்கையையும் திருப்தியையும் உணர்கின்ற நீங்கள் ஆறுதலான வாழ்க்கை வாழ்கின்றீர்களா? பக்தி என்றால் ஆண்டவருடைய அன்பை விவரிப்பது, தேவனுடைய வல்லமையான செயல்களை பரவசத்தோடு பகிர்வது, நம்மால் கூடாதது எல்லாம் தேவனால் கூடும் என்று நம்பிக்கை அளிப்பது என்றுதான் பலர் நினைக்கின்றனர். தேவனால் தங்களின் வாழ்க்கை ஆறுதல் அடைந்திருக்கிறதா? தேவனுடைய வல்லமையான செயல்கள் தங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா? தங்கள் வாழ்க்கை தேவ கிருபையால் தாழ்வில் இருந்து உயர்வை நோக்கி முன்னேறுகிறதா என்றெல்லாம் பார்ப்பதில்லை. ஆறுதலான பிரசங்கங்களை கேட்கும் பழக்கம் உடையவர்கள் பக்தி விருத்தி அடைதல் தொடர்பான பிரசங்கங்களையோ, கண்டித்துணர்த்தும் பிரசங்கங்களையோ, நற்சோபங்கள் தொடர்பான பிரசங்கங்களையோ மன விரும்பி கேட்பதில்லை. பிரசங்கிமார்கள் தங்களுக்கு ஆறுதல் தரும் விதமாய் பேச வேண்டும் என்றும், தங்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும் என்றும், தேவனுடைய வல்லமையான செயல்களை விவரிக்க வேண்டும் என்றும் பலர் விரும்புகின்றனர். இதனால் தங்களின் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படுகின்றதா என பார்ப்பது இல்லை. அநேகர் தங்கள் புண்பட்ட இருதயத்துக்கு ஆறுதலாக ஏதாவது பேசப்படுவதையும் நம்பிக்கை ஊட்டப்படுவதையுமே விரும்புகின்றனர். மனம் திரும்புதலின் அவசியத்தை அறிந்து உணராமல் ஒருவனும் தேவ ஆறுதலை பெற முடியாது. தன்னுடைய குற்றங்களையும் தவறுகளையும் உரிய விதமாய் உணர்ந்து மனம் திரும்பாவிட்டால் வாழ்க்கையில் தேவ ஆதரவு செயல்படாது. தன்னுடைய சுவாப ரீதியான வாழ்க்கை முறைகளை தேவ உதவியுடன் சரிப்படுத்தாமல் எத்தனை ஆறுதலான பிரசங்கங்களை கேட்டு உற்சாகப்பட்டாலும் வாழ்க்கையில் தேவ ஆசீர்வாதங்களை காண முடியாது. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கவும் அதை மனதில் தியானிக்கவும், எங்களை ஆராய்ந்து உமது வெளிச்சத்தில் பாவ கரைகளை அறிக்கை செய்து விட்டுவிடவும், பரிசுத்தமான இதயத்துடன் வாழவும், கண்டித்துணர்த்தும் ஊழியர்கள் எழும்பவும், தேவ சமாதானம் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ஆளுகை செய்யவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள், எங்களுடைய பொறுப்புகள், ஆசைகள் மற்றும் எங்கள் விருப்பங்கள் அனைத்தையும் உம்மோடு இணைந்து சித்தப்படி பெற்றுக்கொள்ள எங்களுக்கு இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவர் வாழ்விலும் நீங்கள் யுத்தம் பண்ணி உங்க மகிமைக்கென்று அற்புதங்கள் நடக்கும்படியும் ஜெயம் கிடைக்கும்படியும் உங்க மாறாத இரக்கத்தினால் ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடும் அனைவரும் ஆசீர்வாதமாய் வாழ அனுகிரகம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து வாடுகிற ஒவ்வொருவரையும் உங்க செட்டையின் மறைவில் ஆறுதல் படுத்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, விடுதிகளில் தங்கி படிக்கிற, வேலைக்கு செல்லுகிற ஒவ்வொருவரும் தீய இச்சைகளுக்கும் தீய கண்களுக்கும் தீய செயல்களுக்கும் விலக்கி தங்களை காத்துக்கொள்ள தேவன் இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டிறுதி தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவரீர் ஞானம், கிருபை, ஆரோக்கியம், சுகபலம் தந்து சிறப்பாய் தேர்வுகளை எழுதி தேர்ச்சி அடைய இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், வருமானம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஆசீர்வாதமாக வாழவும் நன்மை செய்யவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோஷங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் பாதுகாப்பான பயணம் செய்யவும், கடன் சுமையினால் சீரழிகிறவர்கள் ஆசீர்வாதமாய் வாழவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களில் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலக்கி தங்களை பாதுகாப்பாய் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளவும், வாலிப பிள்ளைகளின் திருமண தடைகள் அகலவும், ஏற்ற வாழ்க்கை துணை கிடைத்துள்ளவும், பேறுகாலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் பெண்களுக்கு சுகப்பேர் உண்டாகவும், நெடுங்காலமாய் கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருப்போரின் கண்ணீர் துடைக்கப்படவும், சந்தானம் விருத்தி அடையவும், வேலைக்காக முயற்சிப்போரின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவும், பதவி உயர்வுக்காக, வேலை மாறுதலுக்காக காத்திருப்போரின் விருப்பம், எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், சமாதானமாக வாழவும், ஆளுமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் உமக்கு முன்பாக உண்மையாய், உத்துவமாய், நீதியாய், நேர்மையாய் செயல்படவும், வளமான தேசம் உருவாகவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஊழியர்கள், மிஷினரிகள், அவர்களின் குடும்பத்தினர் ஆரோக்கியமாய், ஆசீர்வாதமாய், பாதுகாப்பாய் வாழவும், ஊழிய தடை அகலவும், ஊழியத்துக்கு தடையாய் இருப்பவர்கள் ரட்சிக்கப்படவும் மனம் திரும்பவும், கர்த்தருடைய மகிமை பணித்தலங்களில்
வெளிப்படவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.